ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சேனல் கே ஸ்டோரியிலேருந்து பேசுகிறேன். இது நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு தயவுசெய்து சொல்லுங்கள். சென்னையா, கோயம்புத்தூரா, மதுரையா, இல்லை வேறு ஏதாவது ஒரு இந்தியாவில் ஏதாவது இடமா? இப்போது உங்கள் இடத்துல என்ன நேரம், உங்கள் பேர் என்ன, எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்கள் பேர் குறிப்பிடுறேன். இந்த சேனல் LGBTQ கதலிக்கு பிரபலம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போடுங்க, பெல் ஐக்கானை போட்டுருங்க. ஹை பாயிண்ட்ஸில் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுங்க. அப்போ தான் அடுத்த உணர்ச்சிகரமான காதல் கதையை உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். இன்று நம்ம பார்க்க போகும் கதை அர்ஜுன் விக்ரம் டாக்டர் காதலித்த IT பையன், உயிர் துடிக்கும் கே காதல் கதை. இது ஒரு சினிமா போல உணர்ச்சி நிறைந்த கதை, கண்ணீர் வர வைக்கும், இதயத்தை தொடும். இந்த கதை சென்னையில் தொடங்குகிறது. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. அர்ஜுன் 28 வயது, சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர். அவன் உயரம் 6 அடி, கருப்பு நிற கண்கள், வெள்ளை சட்டை போட்டு எப்போதும் பிஸியாகவே இருப்பான். அவன் குடும்பம் கோயம்புத்தூரில். அப்பா ராமச்சந்திரன் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர், அம்மா லக்ஷ்மி ஹவுஸ் ஒய்ஃப், தங்கை பிரியா கல்லூரி படிக்கிறார். அர்ஜுனுக்கு கல்யாணம் பேசி வச்சுருக்காங்க. ஆனால் அவன் உள்ளுக்குள்ளே தன்னையோட உணர்வுகளை மறைச்சி வச்சுருக்கான். அவன் ஒரு கே, யாருக்குமே தெரியாது. சமூக அழுத்தம் அதிகம். அர்ஜுன் எப்போதும் ஹாஸ்பிட்டல் வார்டுகளில் ஓடிக்கொண்டே இருப்பான். பேஷண்ட்கள் இதயத்தை சரி பண்ணுவான். ஆனால் தன்னோட இதயத்தை இருக்கும் ரகசியத்தை யாரிடமே சொல்ல முடியாமல் தவிக்கிறான். காலை 6 மணி இருக்கும். எழுந்து ஜிம்முக்கு போய் அப்புறம் ஹாஸ்பிட்டலில். இதுதான் ஒரு ரொட்டீன். ஆனால் இரவுகள் தனியாக இருக்கும்போது தன்னோட உணர்வுகளை நினைச்சு அழுவான். ஏன் இப்படி இருக்கேன், சமூகம் ஏற்றுக்குமா, ஏன் தனக்குத்தானே கேட்பான். இப்போது விக்ரம் கிட்டத்தட்ட 26 வயது. பெங்களூரில் டாடா கன்சல்டிங் சர்வீஸில் IT இன்ஜினியராக வேலை செய்கிறான். அவன் பிறந்த ஊர் திருச்சி அருகே உள்ள ஒரு சிறிய கிராமம், பெயர் கரூர். அப்பா சுந்தரம் ஒரு ஃபார்மர், அம்மா சீதா டெய்லர். விக்ரம் 5.9 அடி உயரம், கருப்பு நிற கண்கள், நீல கலர் டிஷர்ட் போட்டு ஜாலியாக இருப்பான். அவன் ஓப்பனாக கே என்று நண்பர்களுக்கு தெரியும். ஆனால் குடும்பத்துக்கு இன்னும் சொல்லலை. விக்ரம் அலுவலகத்துக்கு எப்போதும் ஜாலியாக தான் இருப்பான். கோடிங் செய்யும்போது ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுகிட்டே தான் இருப்பான். வார இறுதிகளில் நண்பர்களோடு பார்ட்டி. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு தனிமை. கிராமத்தில் வளர்ந்தவன். சென்னையில் அல்லது பெங்களூர் போன்ற நகரத்தில் தன்னை போலவே இருக்கும் நண்பர்களை தேடிக்கொண்டே இருக்கிறான் அவன் வாழ்க்கையில். ஆனால் எப்போதுமே பயம். அம்மா அப்பாவுக்கு சொன்னால் என்ன ஆகும் என்று மனசுக்குள்ளே 1000 பயம். அவன் நண்பர்கள் அவனை ஆதிக்கிறாங்க. ஆனால் அவன் குடும்பம் வேறு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவன் கிராமத்தில் வாழ்கிறான். ஒரு நாள் விக்ரமோட நெருங்கிய நண்பன் கார்த்தி சென்னைக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் சிக்கிக்கிறான். 2024ஆம் ஆண்டு ஜூன் 20ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று இரவு 10 மணி இருக்கும். அண்ணா சாலையில் பைக் ஸ்கிட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வரான். அங்கே டியூட்டியில் இருந்த டாக்டர் தான் அர்ஜுன் கார்த்தியை ட்ரீட் பண்ணுறாங்க. கார்த்தி 27 வயது, பெங்களூர் விக்ரமோட கொலிகு. சென்னைக்கு ரூம் மீட்டிங்காக வந்திருந்தான். ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அர்ஜுன் உடனே எக்ஸ்ரே எடுத்து இடது கால் ஃப்ராக்சர், ஆனால் சீரியஸ் இல்லை என்று சொல்லி ட்ரீட்மெண்ட் தொடங்கிறாங்க. விக்ரம் உடனே பெங்களூரில் இருந்து ட்ரெயினில் ஏறி சென்னைக்கு வரான். இரவு 11 மணி இருக்கும். ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலை 5 மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரீச் ஆயிடுச்சு. அவன் மனசு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. கார்த்தி எப்படி இருப்பான் என்று. ஹாஸ்பிட்டலில் வார்டில் அர்ஜுனை முதல் முறையாக பார்க்கிறான். அர்ஜுன் கார்த்திக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது விக்ரமோட கண்கள் அர்ஜுனோட முகத்தில் நிற்கிறது. அப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி கண்ணாலே பேச ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜுனோட அந்த கருப்பு நிற கண்கள், புன்னகை எல்லாமே விக்ரமை ரொம்பவே ஈர்க்க ஆரம்பிச்சிச்சு. டாக்டர் சார், என் நண்பன் எப்படி இருக்கான் என்று கேட்கிறான் விக்ரம். குரல் நடுங்கியது. அர்ஜுன் புன்னகைத்து, கவலைப்படாதீங்கப்பா, சின்ன ஃப்ராக்சர் தான், 2 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் என்று சொல்கிறான். அந்த புன்னகை விக்ரமோட இதயத்தை தொட்டது. இந்த டாக்டர் யார், ஏன் எனக்கு இப்படி ஃபீலிங் வருது என்று விக்ரம் தனக்குத்தானே நினைத்து கொண்டே இருந்தான். அடுத்த நாள் ஜூன் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணி இருக்கும். விக்ரம் ஹாஸ்பிட்டலில் கேன்டீன் காப்பி குடிக்கிறான். தூங்காமல் இருந்ததால் டயர்டாக இருக்கான். அங்கே அர்ஜுன் வரான். வெள்ளை கோட் போட்டு ஸ்டெத்தஸ்கோப் தூங்க விட்டு, நீங்கள் தான் கார்த்தி நண்பனா, நான் அர்ஜுன் என்று அறிமுகம் செய்கிறான். விக்ரம் ஆமாம் சார் என்று. விக்ரம் பெங்களூரில் இருந்து வரேன் என்று சொல்கிறான். அவர்கள் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறார்கள். விக்ரமோட IT ஜாப் பற்றி, எப்போதும் கோடிங், எல்லாமே ஸ்ட்ரெஸ் அதிகம் சார் என்று சொல்கிறான். அர்ஜுன் தன்னோட மெடிக்கல் லைஃப் பற்றி பேச ஆரம்பிக்கிறான். இரவு பகல் இல்லாமல் டியூட்டி, என்ன பேஷண்ட் சிரிக்கும்போது சந்தோஷம் என்று சொல்கிறான். பிறகு சென்னை டிராஃபிக் பற்றி சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. இங்கே பைக் ஓட்டினா உயிர் போயிடும் என்று விக்ரம் கிண்டலாக பேச ஆரம்பிக்கிறான். பெங்களூர் வெதர் எப்படி இருக்குது, அங்கே எப்போதுமே கூல், சென்னை போல ஹாட் இல்லை என்று அர்ஜுன் சொல்கிறான். அந்த 30 நிமிடம் உரையாடல்கள் அவர்களுக்கு ஒரு ஸ்பார்க் கொடுத்தது. பிரியும் போது நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா என அர்ஜுன் கேட்கிறான். விக்ரம் சிரிச்சிட்டே கொடுக்குறான். அன்று இரவு வாட்ஸ்அப்பில் நைஸ் மீட்டிங் யூ என்று மெசேஜ் வருது. ஆனால் வாழ்க்கை அப்படி சுமூகமாக போகிறதில்லை. அர்ஜுனோட குடும்பம் அவனுக்கு பெண் பார்க்கிறார்கள். பெயர் ஷாலினி, 25 வயது, சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்.
2024 ஜூலை 5 வெள்ளிக்கிழமை அர்ஜுனோட அம்மா ஃபோன் பண்ணி, மகனே ஷாலினி குடும்பம் வராங்க, நீ வரணும் என்று சொல்கிறாளுங்க. அர்ஜுன் உள்ளுக்குள்ளே போராட்டம். விக்ரமை நினைச்சு தவிக்கிறான். அம்மா நான் இன்னும் ரெடியே ஆகலம்மா என்று சொல்ல முயற்சி பண்ணுறான். ஆனால் அம்மா உன் வயசு போயிட்டே இருக்குடா, கல்யாணம் சீக்கிரம் பண்ணுடா என ரொம்பவே அழுத்தம் குடிக்கிறாங்க. விக்ரம் திரும்ப பெங்களூருக்கு போயிடுறான். ஆனால் வாட்ஸ்அப்பில் அவர்கள் சேட் தொடர்ந்தே இருக்குது. இரவுகளில் குட் நைட் மெசேஜ்கள், காலையில் குட் மார்னிங் மெசேஜ்கள், சாப்பிட்டியா என்ற மெசேஜ்கள். நீ எப்போ சென்னை வருவே என்று அர்ஜுன் கேட்க ஆரம்பித்து விட்டான். விக்ரம் அடுத்த வாரம் ஒரு ப்ராஜெக்ட் மீட்டிங் வரேன் என்று சொல்கிறான். அவர்கள் உணர்வுகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் சமூகம், குடும்பம் என்ற தடைகள் அவர்கள் இருந்துகிட்டே இருக்கு. அர்ஜுன் ஷாலியை சந்திக்கிறான். ஆனால் மனசு விக்ரமிடம்தான் இருக்கிறது. இது எப்படி போகும் என்று தவிக்கிறார்கள். விக்ரம் அலுவலகத்தில் இருந்து ஃபோன் பண்ணி, உன் குரல் கேட்கும்போது டயர்டாகி போயிடுச்சு என்று சொல்கிறான். அவர் காதல் மெதுவாக பூக்குது. ஆனால் உலகம் அதை அனுமதிக்குமா என்ற பயம் உள்ளுக்குள்ளே இருக்குது. 2024 ஜூன் 10 புதன்கிழமை விக்ரம் சென்னைக்கு வரான். காலையில் 7 மணிக்கு சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கும்போது அவன் மனசு உற்சாகமாக இருந்தது. பெங்களூரில் இருந்து வந்திருக்கான். ஆனால் இந்த முறை கார்த்தி ஆக்சிடெண்ட்டுக்காக இல்லை, அர்ஜுனை சந்திக்கிறதுக்காக. அர்ஜுன் அவனை பிக்கப் பண்ணுறான். வெள்ளை காரில் வந்து நிற்கிறான். விக்ரம் வாடா, எப்படி இருக்க என்று சிரிச்சுக்கிட்டே கார் டோர் திறக்கிறான். விக்ரம் உள்ளே உட்கார்கிறான். நல்லா இருக்கேன் அர்ஜுன், உன்னை பார்க்க ரொம்பவே ஆசையாக அதிகமாக இருந்துச்சு என்று சொல்கிறான். இருவரும் கண்கள் சந்திக்கும் போது ஒரு அமைதியான புன்னகை. சென்னை டிராஃபிக் வழியே ஓடிக்கொண்டிருக்கும் போது அவர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பேசுகிறார்கள். அலுவலக ஸ்ட்ரெஸ், வீடு, சமையல், நண்பர்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே இருவரும் ஒரு பதட்டம். இந்த சந்திப்பு எங்கே போகும் என்று. மாலை 6 மணி இருக்கும். அவர்கள் மெரினா பீச்சுக்கு போகிறாங்க. சூரியன் மஞ்சள் நிறத்தில் மறைஞ்சு கொண்டே இருக்கிறது. கடல் அலைகள் மெதுவாக வருது. மணலில் உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறார்கள். அர்ஜுன் தயங்கி ஆரம்பிக்கிறான். விக்ரம், உன்னை ஹாஸ்பிட்டலில் முதல் முறையாக பார்த்ததும் எனக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலிங் வந்துச்சு. ஆனால் நான் கே என்று யாருக்குமே தெரியாது. என் குடும்பம், நண்பர்கள் எல்லாமே வேறு மாதிரி எதிர்பார்க்குறாங்க. விக்ரம் அவன் கையை பிடிச்சி, அர்ஜுன் எனக்கும் அதே தான். நான் நண்பர்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் குடும்பம் பயம். நான் இணைஞ்சு எப்படி இருக்கும், இந்த உலகம் எதிர்த்துக்குமா என்று கேட்கிறான். அந்த மூமெண்ட் உணர்ச்சிகரமாக இருக்கும். கடல் அலைகள் சத்தம் கலந்து காற்று வீசுது. இருவரும் கண்கள் பேசுது. ஆனால் வார்த்தைகள் ரொம்பவே தடுமாறுது. நான் மெதுவாக போகலாம், ஆனால் என் இதயம் உன்னோடு தான் இருக்கிறது என்று அர்ஜுன் சொல்கிறான். அவர்கள் அங்கே 2 மணி நேரம் பேசி கொண்டிருக்காங்க. சிரித்து கண்ணீர் விட்டு. ஆனால் வாழ்க்கை அப்படி சுமூகமாக போகிறதில்லை. ஜூலை 1 திங்கட்கிழமை காலை 8 மணி இருக்கும். விக்ரமோட அம்மா சீதா ஃபோன் பண்ணுறாங்க. மகனே, பவித்ரா குடும்பம் வராங்கடா, நீ உடனே திருச்சிக்கு வாடா. அவள் 24 வயது, திருச்சி டீச்சராக இருக்கா, நல்ல பொண்ணு என்று சொல்கிறாங்க. விக்ரம் அப்படியே ஷாக் ஆகிறான். ஃபோன் வச்சுட்டு அர்ஜுனுக்கு கால் பண்ணுறான். அர்ஜுன், என் அம்மா கல்யாணம் பற்றி பேச வச்சுட்டாங்கடா, என்னடா பண்ணுறதுன்னு என்று குரல் நடுங்கு சொல்கிறான். அர்ஜுன் அமைதியாக கேட்டுக்கிட்டு, நான் எப்படி இது சமாளிப்பேன், என் குடும்பம் ஷாலினியை பற்றி அழுத்தம் கொடுக்குது என்று கண்ணீர் விடுறான். இருவரும் சோகமாகிறது. ஆனால் ஃபோன் கால்கள் அதிகமாகுது. இரவு 11 மணி வரை பேசுகிறாங்க. நீ என்ன சாப்பிட்ட, டயர்டாக இருக்கியா என்று சின்ன சின்ன விஷயங்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே காதல் பொங்குது. விக்ரம் திருச்சிக்கு போகிறான். பவித்ராவை சந்திக்கிறான். அவள் நல்ல பொண்ணு, சிரிச்சு பேசுகிறான். ஆனால் விக்ரமோட மனசு அர்ஜுனிடம்தான் உள்ளது. அம்மா நான் இன்னும் ரெடி ஆகவே இல்லை என்று சொல்ல முயற்சி பண்ணுறான். ஆனால் அம்மா உன் வயசு போயிட்டே இருக்குடா, கல்யாணம் பண்ணுடா என்று ரொம்பவே சொல்கிறாங்க. அவர்கள் தினசரி ஃபோன் பேசுகிறாங்க. வாட்ஸ்அப்பில் பிக்சர்ஸ்லாம் அதிகமாக 2 பேர் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் ஆகஸ்ட் 2 வெள்ளிக்கிழமை அன்று அர்ஜுன் பெங்களூருக்கு ஓடி வரான். ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸுக்காக காலை 10 மணிக்கு எம்ஜிஆர் ரோடில் உள்ள ஒரு சின்ன காஃபி ஷாப்பில் சந்திக்கிறாங்க. அங்கே காஃபி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ரொம்பவே சிரிச்சிட்டு ஜாலியாக பேசிகிட்டே இருக்காங்க. திடீர்னு விக்ரமோட நண்பன் ராகுல், 27 வயசு, மார்க்கெட்டிங் மேனேஜர், அங்கே வந்து சேர்றான். டே விக்ரம், இதுதான் உன் ஸ்பெஷல் ட்ரெண்டாடா. ஹாய் அர்ஜுன் என்று சிரிச்சிட்டு அறிமுகம் செய்கிறான். ராகுல் அவர்களை பார்த்து, டே உங்கள் காதல் உண்மையானதுடா, போராடுங்கடா, சமூகம் மாறும்டா, நீங்கள் விடவே விடாதீங்கடா என்று ஆதரவு கொடுக்கிறான். அர்ஜுன், இது புது வரவு, நன்றி ராகுல், உன் ஆதரவு தேவை என்று சொல்கிறான். அவர்கள் மூவரும் 1 மணி நேரம் பேசுகிறாங்க. காதல், சமூகம், எதிர்காலம் பற்றி. ராகுல் போன பிறகு அர்ஜுன் விக்ரமிடம் தனியாக உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறான். நம்ம ஒன்றா இருக்கணும் என்று உறுதி எடுக்கிறான். ஆனால் வாழ்க்கையில் எதிர்பாராத விஷயங்கள் வரும். ஆகஸ்ட் 10 சனிக்கிழமை மதியம் 2 மணி இருக்கும். கோயம்புத்தூரில் அர்ஜுன் வீட்டில் அர்ஜுனோட தங்கை பிரியா அவன் ஃபோனை தற்செயலாக பார்க்க ஆரம்பித்து விட்டாள். விக்ரமோட மெசேஜ்கள், குட் மார்னிங், குட் நைட், ஐ லவ் யூ என்ன எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். குடும்ப மீட்டிங் போட்டு, அண்ணா இது என்ன, நீ ஒரு கேயா, விக்ரம் வந்து யார் என்று கேட்கிறாள். அர்ஜுன் பயந்து போய் நடுங்குகிறான்.
முகம் வெளுத்துவிடுகிறது. பிரியா இது நான் என்று தடுமாறுகிறான். ஆனால் பிரியா அழாமல், அண்ணா நான் உன் பக்கம்தான் நான் எப்போவுமே நிற்பேன். நீ சந்தோஷமாக இருண்ணா, உன் சந்தோஷமாக தான் எனக்கு முக்கியம். அம்மா அப்பாவுக்கு சொல்லணுமா என்று உதவி கேட்கிறாள். இது அர்ஜுனுக்கு பெரிய தைரியம் கொடுத்தது. நன்றி பிரியா, நீ இல்லைன்னா என்ன ஆகும் என்று கட்டிப்பிடிக்கிறான். அவன் முதல் முறையாக தன்னோட ரகசியத்தை ஒரு குடும்ப உறுப்பினர்களும் சொல்கிறான். ஆறுதலாக இருக்குது. விக்ரம் திருச்சிக்கு போய் அம்மா சீதாவிடம் உண்மையை சொல்ல முயற்சிக்கிறான். ஆனால் அம்மா முதலில் ஏற்றுக்கவே இல்லை. ரொம்பவே பயம் அதிகமாக இருந்தது. ஏற்றுப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, ரொம்பவே தயக்கமாக இருக்குது என்கிறார்கள். செப்டம்பர் 5ஆம் தேதி வியாழக்கிழமை 9 மணிக்கு அவர்கள் வீடியோ காலில் பேசுகிறார்கள். விக்ரம், அர்ஜுன், நாம் எப்போ சந்திப்போம்? என் இதயம் துடிக்குது. உன் குரல் இல்லாமல் தூக்கமே வரல என்று சொல்கிறான். அர்ஜுன், அடுத்த மாதம் தீபாவளிக்கு சென்னை வா, நம்ம பேசலாம் என்று தங்கைக்கு தெரியும். அவள் ஆதரவு இருக்குது என்று சொல்கிறான். அவர்கள் காதல் வளருது. உணர்ச்சிகள் பொங்கிட்டு இருக்குது. இரவு முழுக்க பேசுகிறாங்க. எதிர்கால கனவுகள், சின்ன சின்ன ஜோக்ஸ். ஆனால் உள்ளே ஒரு பயம். குடும்பங்கள் ஏற்றுக்குமா ஏற்றுக்காதா, சமூகம் என்ன சொல்லும்? ஆனாலும் அவர்கள் நம்பிக்கை விடவே இல்லை. ஒருவருக்கொருவர் துணையாக எப்பொழுதும் இருக்கிறார்கள். செப்டம்பர் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விக்ரம் சென்னைக்கு வரான். காலைல 8 மணிக்கு சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கும்போது அவன் மனசு கலவையாக உணர்ச்சிகளாக நிறைஞ்சிருக்குது. பெங்களூரில் இருந்து வந்திருக்கான். ஆனால் இந்த முறை அர்ஜுனோட தனியாக இருக்கணும்னு ஆசை. அர்ஜுன் அவனை ஃபோன் பண்ணி, வா விக்ரம், நான் பெசன்ட் நகரில் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் என்று சொல்லியிருக்கான். ஆனால் வாழ்க்கை அப்படி சுமூகமாக போகலை. அர்ஜுனோட அம்மா லக்ஷ்மி திடீர்னு ஷாலினி குடும்பத்தோடு சென்னைக்கு வந்திருக்காங்க. அர்ஜுனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்த்தா அவன் இல்லவே இல்லை. மகனே, எங்கடா போய் இருக்க? ஃபோன் அட்டன் பண்ணுறான், ஆனால் வரவே இல்லை என்று லக்ஷ்மி கவலையோடு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஷாலினி குடும்பம் காத்திருக்குது. கல்யாண பேச்சு விஷயமா வந்திருக்காங்க. லக்ஷ்மி ஃபோன் போட்டு அழைக்கிறாங்க. ஆனால் அர்ஜுன் விக்ரம் கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லவே இல்லை. பெசன்ட் நகரில் உள்ள அந்த சின்ன பார்க்கில் மரங்களின் அடியில் உட்கார்ந்து அவர்கள் உணர்ச்சியோடு பேசுகிறாங்க. அர்ஜுன் கண்கள் சிவந்திருக்குது. விக்ரம், என்னால் முடியலடா, குடும்ப அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஷாலினியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. நான் எப்படி உண்மையை சொல்கிறது என்று ரொம்பவே அழுகிறான். விக்ரம் அவன் தோலை தொட்டு, அர்ஜுன் அழாதடா, நான் உன்னோடு தாண்டா இருக்கணும்னு போராடுறான். உன் இதயம் என்ன சொல்கிறதோ அதை கேளுடா என்று ஆறுதல் ரொம்பவே அதிகமாக சொல்கிறான். இருவரும் கட்டுப்பிடிச்சு ரொம்பவே அழுகிறாங்க. பார்க்கிங்கில் இருந்து கொண்டு காற்றில் அவர்கள் கண்ணீரை துடைத்து முயற்சி மாதிரி வீசுது. திடீர்னு அர்ஜுனோட ஃபோன் ரிங் ஆகுது. அம்மா காலு. அர்ஜுன் தயங்கியே அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறான். அம்மா, நான் உண்மையாக சொல்லட்டுமா? நான் ஒரு கேமா? விக்ரமை தாம்மா நான் லவ் பண்ணுறேன். ஷாலினியை நான் கல்யாணமே பண்ணிக்க முடியாது, புரிஞ்சுக்குமா என்று குரல் நடுங்க பேச ஆரம்பிக்கிறான். லக்ஷ்மி அப்படி ஷாக்காகி சிலை போய் நின்று விட்டான். என்னடா சொல்கிற? சமூகம் என்னடா சொல்கிறோம்? குடும்பம் பேச்சு கேட்டிருக்கோடா என்று கோபமாக கத்த ஆரம்பிக்கிறான். ஃபோன் கட் ஆகுது. அர்ஜுன் தரையில் உட்கார்ந்து அழுகிறான். குடும்பம் பிரிஞ்சிடுச்சு போல இருக்குது. அர்ஜுன் டிப்ரெஷனில் ஆகிறான். இரவுகளில் தூங்காமல், சாப்பிடாமல், ஹாஸ்பிட்டலில் ஜாப் கூட சரியாக செய்ய முடியாமல் விக்ரம் அர்ஜுனை ஆறுதல் சொல்லி திருச்சிக்கு போகிறான். அக்டோபர் 10ஆம் தேதி சனிக்கிழமை ஒரு 9 மணி இருக்கும். வீட்டில் அம்மா சீதாவிடம் உட்காந்து பேசுகிறாங்க. அம்மா, நான் உண்மையை சொல்லட்டுமா? நான் கே, அர்ஜுனை காதலிக்கிறேன். பவித்ரா கல்யாணம் பண்ண முடியாது என்று தயங்கி சொல்கிறான். சீதா கண்கள் கலங்கி அழுகிறான். மகனே, இது என்னடா, கிராமத்தில் எப்படிடா? ஆனால் உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். நான் உன் பக்கம் தான் இருப்பேன் என்று சொல்லி கட்டி பிடிக்கிறாள். இது விக்ரமுக்கு பெரிய தைரியத்தை கொடுக்குது. அம்மா, நீ இல்லைன்னா என்ன ஆகும் என்று அழுகிறான். சீதா அப்பா சுந்தரனுக்கு சொல்லி அவரும் முதல்ல கோபம், ஆனால் பிறகு மகன் சந்தோஷம்தான் முக்கியம் என்று ஏற்றுக்கிறார்கள். விக்ரம் உடனே சென்னைக்கு போய் அர்ஜுனோட குடும்பத்தை சந்திக்கிறான், தயாராகுகிறான். அக்டோபர் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு 5 மணி இருக்கும். கோயம்புத்தூர் அர்ஜுனோட வீட்டில் மீட்டிங் நடக்குது. விக்ரம் அங்கே போகிறான். அர்ஜுனோட அப்பா ராமச்சந்திரன் கோபமாக பார்க்கிறார். இது என்னடா புது கதை என்று மகனை ஸ்பாயில் பண்ணிட்டீங்களடா என்று கேட்கிறார். அர்ஜுன், அப்பா, இது ஏன் தேர்வு? விக்ரம் என்னோட உயிர் என்று சொல்கிறாரு. பிரியா ஆதரவாகவே இருக்கிறாள். அப்பா அண்ணா சந்தோஷப்படுகிறார்கள். சமூகம் மாறும் என்று சொல்லி லக்ஷ்மி அழுது கொண்டே, மகனே, நீ கவலைப்படாதடா, உன் சந்தோஷம்தான்டா எனக்கு முக்கியம். ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, பார்த்து கூட என்று சொல்கிறார்கள். அவர்கள் அனைவரும் பேசுகிறார்கள். கண்ணீர், கோபம், இறுதியில் புரிதல், சந்தோஷம் என்று கலந்து இருக்கிறது. கடைசியாக குடும்பம் ஏற்றுக்கிறாங்க. நீங்கள் ஒன்றா இருங்க, நாங்கள் ஆசீர்வாதம் செய்கிறோம் என்று சொல்கிறாங்க. அர்ஜுன் விக்ரமும் கட்டிப்பிடிச்சு சந்தோஷப்படுகிறான். நவம்பர் 1ஆம் தேதிக்கு வெள்ளிக்கிழமை தீபாவளி நாள். சென்னை அர்ஜுனோட அப்பார்ட்மெண்ட்டில் வெளியே பட்டாசு வெடி சத்தம், உள்ளே ஒரு அமைதி. அவர்கள் தனியாக இருக்காங்க. புது உடைகள் போட்டு சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அர்ஜுன் விக்ரமோட கண்களை பார்த்து, உன்னை இழக்கவே மாட்டேன், நீதான் என்னோட உலகம் என்று சொல்லி மெதுவாக உம்மா கொடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த உம்மா ரொம்பவே சந்தோஷமாக கண்ணை மூடி கொடுக்குறாங்க. ரொம்ப நேரம் நீடிச்சிருக்குது. உலகமே மறந்து போயிடுச்சு. இருவரும் அந்த தருணத்தில் மூழ்கிறார்கள்.
பிறகு அவர்கள் பெட்ரூமுக்கு போகிறாங்க. இருட்டில் சிவப்பு நிற லைட் ஒளிகிறது. அவர்கள் உடைகளில் ரிமூவ் பண்ணிட்டு உடல்கள் இணைஞ்சிடுச்சு. விக்ரம் அர்ஜுனோட தோலை தொட்டு உன் உடல் என் உயிர் என்று சொல்கிறான். இதுதான் என்னோடய சொர்க்கம். அந்த ஒரு உணர்ச்சி அவங்கள எங்கேயோ கூண்டு போயிடுச்சு. இருவரும் ஒன்றாக சந்தோஷமாக இருக்காங்க. எப்படி நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்குங்க. காலை 6 மணிக்கு அவர்கள் கட்டி பிடிச்சி தூங்குறாங்க. சூரிய ஒளி ஜன்னல் வழியாக வருது. கதை அவர்கள் காதல் வென்றது. 2025 ஆண்டு திருமணம் பண்ணிக்கிறாங்க. சமூகம் குடும்பம் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. அவர்கள் சந்தோஷமாக வாழுறாங்க. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குதா கமெண்டில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கதைக்கு வெயிட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.